ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு என்ன தகவல்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி, கிராம ஊராட்சி செயலர் போஸ்டிங்க்கான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது போன்ற யூஸ்ஃபுல்லான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து தெரிந்து கொண்டு நீங்கள் பயன்பெறலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1100 ஊராட்சி செயலர்கள் நியமனம். காலியாக உள்ள 1100 ஊராட்சி செயலர் பணியிடங்கள் 2 மாதங்களில் நிரப்பப்படும் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸோ இந்த தகவலை பார்த்தீங்கன்னா சட்டசபையில் தெரிவிச்சிருக்கிறாரு. சட்டசபையில் பார்த்தீங்கன்னா நடந்த விவாதத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு. மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 12,214 ஊராட்சிகளில் 1100 ஊராட்சி செயலர்கள் பதவி காலியாக இருக்கிறது. 2 மாதங்களில் அவற்றை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.